ஹரி ஓம். சுவாமி ரமணகிரி ஆசிரமத்திலிருந்து சுவாமி ரமண பிரசாதானந்தகிரி. இங்கே நமக்கு முன்னாக சுவாமியுடைய கல்லூரியிலிருந்து ஒன்றாக படித்த நண்பர் ஆடிட்டர் துரைராஜ் அவர்கள் இங்கே வந்துள்ளார்கள். அவர்களிடம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சில கேள்விகளை கேட்கலாம் என்று இருக்கின்றேன். உங்களுடைய ஆன்மீக அனுபவம் என்பது என்ன? நீங்க தான். அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீகம் என்பது நான் என்னிலிருந்து பிரித்து பார்க்கல. ஆன்மீகத்தை அனுபவங்களை வேணா நிறைய சொல்லலாமே தவிர, எனக்கு ஆன்மீகத்தில் எப்பவுமே ஈடுபாடோடு இருந்த இந்த சாமிகளை பார்த்த பிறகு ஒரு நாள் இங்கே வந்தேன். ஒரு வருஷத்துக்கு முன்னால வரும்போது குருவினுடைய தரிசனம் எனக்கு நேரடியாகவே கிடைத்தது. அவர் அரவணைத்து அவர் பேசிய பேச்சுக்கள்ல இருந்து ஒரு தனிப்பட்ட ஒரு உள் உணர்வு, அது உள் உணர்வுங்கிறது அதுதான் அந்த அனுபவம். அந்த அனுபவம் ஏற்பட்டதுலேருந்து என் வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பங்கள் நிறைய ஏற்பட்டிருக்கு. அது சில இதுக்கு விடை தெரியாததுக்கு விடை தெரிகிறது, சில பிரச்சனைகளுக்கு முடிவு தெரிகிறது, நல்லது நோக்கி போவதற்கான வழிகள் நிறைய தெரிந்து கொண்டிருக்கிறது. அது என்னுடைய அனுபவத்தில் சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு அனுபவம் ஆக நான் சொல்லுகிறேன். கடந்த முறை நீங்கள் இங்கே 2 நாட்கள் தங்கியிருந்தீர்கள். வரும்பொழுது உங்களுடைய தொழில் சார்ந்த மன அழுத்தம், குடும்பம் சார்ந்த மன அழுத்தம், சமுதாய சார்ந்த மன அழுத்தம் எல்லாம் உங்களை ஒன்று சேர்ந்து இங்கே கொண்டு வந்து சேர்த்தது. இந்த 2 நாள் நீங்கள் தங்கியிருந்து இந்த மன அழுத்தமானது முழுவதுமாக நீங்கி அது எப்படி சென்றீர்கள் என்பதை சாமி சரியான நேரத்தில் ஞாபகப்படுத்தினீங்க. நான் உண்மையிலேயே மறந்துட்டேன். அன்னைக்கெல்லாம் ஒரு வாரமாக மிகுந்த மன அழுத்தம், அதாவது குடும்பத்தினுடையது, பையனுடையது, வேலைப்பளு, பல அழுத்தத்துல ரொம்ப இருந்துட்டு ஒண்ணுமே முடியாம இங்க வந்தேன். சாமியை நினைச்சிட்டு இங்க நானும் என் பையன் தான் வந்தோம். வந்தப்போ இங்க ஒரு நாள் நைட்டு அன்னைக்கு தங்கும்போது வந்த ஒரு ஆழ்ந்த நித்திரை, அதாவது தூக்கம்னு சொல்லலாம், ஏதோ ஒண்ணு. அந்த ஒரே நாள்ல சுத்தமா ஒரு டோட்டலி 100% ரெஃப்ரெஷ் ஆகி தான் நான் போனேன். அதுக்கு பிறகு வாழ்க்கை என்னுடைய அலுவலகம் சரி, உடல் சார்ந்தது, மனம் சார்ந்ததுலாம் பூரணமாக குணமாயிருச்சு. அதுல ஒரு நாள் இங்க தங்கினாலே அதனுடைய பலனை பூரணமாக அனுபவித்தவன்ல நானும் ஒருவன். உங்களுடைய பையனுடைய நம்பிக்கையானது இங்கே எப்படி இருந்தது? அவர் அடிக்கடி இங்க வந்துட்டு போறாரு. சொல்லிடுறேன். அது பையன் அவனுக்கு இந்த இறை வழிபாடு, இறைவனை நம்புவான். கோயிலுக்கு போறதோ, அங்க போய் சாமியை தான் கும்பிட்டாதான் சாமி இருக்கு அப்படிங்கிறதுல அவனுக்கு அதிக ஈடுபாடு கிடையாது. அந்த எண்ணம் கொண்டவன். வயது கம்மியா இருக்கும்போது சாமி இருக்குன்னு சொல்லி நினைப்பா. அது அது ஏன் இத்தனை உருவங்கள் இருக்கு, அது இருக்குன்னு சொல்லி அவன் அந்த மாதிரியான ஒரு இதுல இருக்கக்கூடிய பையனு. இல்ல அதுல ஆன்மீகம் நிறைய இருக்குங்கிற போது குடும்ப சூழ்நிலையில ஒரு நாள் அவனை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஒரு நாள் இங்க வரும்போதே அவனுக்கு இங்க ஏதோ ஒரு தெளிவு, அவனை அறியாத ஒரு உணர்வு ஏற்பட்டு தெளிவு ஏற்பட்டுருச்சு. அப்ப எந்த ஒரு விஷயம் செய்யணும்னாலும், எப்பா வாப்பா 2 பேரும் அங்க போயிட்டு வருவோம், இல்ல நீ வேணா அந்த இடத்துக்கு போயிட்டு வா அப்படிங்கிற போது இந்த இடத்தினுடைய ஈடுபாடு அவனுக்கு ரொம்ப ஏற்பச்சு. ஆன்மீகத்திலேயோ ஒரு தெய்வ பக்தியிலேயோ அவனுக்கு ஒரு மாற்று பாதையை உருவாக்கிய இடம் என் மகனை பொறுத்த. இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு காலையில இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போறான். இப்ப நான் அங்க போறேன், நீ அங்க போயிட்டு வா அப்படிங்கிற அளவு அவன் மனதில், ஆள் மனதில் இந்த இடம் ஒரு மாற்றுப்பாதையாக அமைந்துள்ளது. மிகுந்த மகிழ்ச்சி. குருவாக சுவாமி ரமணகிரி அவர்கள் ஜீவனாக இருந்து நமக்கெல்லாம் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நம்புகிறீர்களா? என்னைய மாதிரி உலகத்துல வேற யாரும் நம்ப முடியாதுங்கிறத ஆணித்தரமா அடித்து சொல்லுவேன். ஏன்னா அவரு என்னைய அடிச்சுதான் எழுப்பினார். உட்காந்துன்னு மரத்துக்குல அப்படியே ஒரு வெள்ள உருவமா தட்டி கொடுத்து எந்திரிப்பா அப்படிங்கிறார். போது வா அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்த ஒரு இடம். அந்த நாள் அவரை நேரடியா பார்த்தது இல்லை. இந்த ஆன்மீக ஒளி அவரை பார்த்ததும் அவருடைய சமாதியான இடத்துக்குள்ள வந்த உடனே அந்த 2 லிங்க் ஆகும், ஒரு வைப்ரேஷன்.
அது உணர்ந்தவங்களுக்குத்தான் அது தெரியுமே தவிர மற்றவங்க சொல்லலாம். அங்க ஒரு ஒளி, இங்க அந்த இது கிடைச்ச உடனே அந்த ஈடுபாடு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த ரியாக்ஷன் எனக்கு கிடைத்து கொண்டு இருக்கிறது. அதுல சாமியார் நம்பர்ல என்னைய விட வேற யாரும் இருக்க முடியாதுங்கிறதுல ஒரு தலக்கணம் இருக்கு, கௌரவம் இருக்கு. இங்கே ஆசிரமத்துல சுவாமிகளுடைய போதனைகளாக பூஜை, ஜபம், யோகம், தியானம், ஞானம், தர்மம் இந்த 6 விதமான பாதைகளே உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸ்பிரிச்சுவல் லேர்னிங் சென்டராக இருந்து உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான சுதந்திரம் உங்களுக்கு இங்கே பூஜை செய்வதற்கும், மந்திரம் சொல்வதற்கும், திருவாசகம் முற்றுவதலாக இருக்கட்டும், தர்மம் செய்வதாக இருக்கட்டும், அதனுடைய அனுபவத்தை பத்தி நீங்க சொல்லணும். அதாவது நான் ஒரு ஆன்மீகம் ஒரு மாதிரி இருந்துட்டு வந்துட்டு வெளியூர்ல இங்க வருவதற்கு முன்னர், இங்க வந்த பிறகு பார்த்தா முதல் நாளையே உள்ளுக்குள்ள பூஜை பண்ண அனுப்பிச்சு விடும்போது, ஏன்னா இப்படியெல்லாம் செய்யலாமா அப்படிங்கிறப்ப பூஜை அனுபவம். இந்த திருவாசகம் முற்றுவதுதல், அன்னைக்கு திருவாசகம் முற்றுவதலுக்கு நான் வந்து ஒரு சேவை செய்யற மனப்பான்மையோட வந்தவன் தான் நான். அதுல மாற்று கருத்தே இல்லை. சேவை செஞ்சுட்டு இருக்கும்போது பாட்டு 2 பாட்டு படிப்போம் சொல்லி உட்கார்ந்த இடத்த விட்டு அசையவே இல்லை. ஏன்னா அந்த திருவாசகத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஏற்கனவே படிச்சிருந்த ஒரு அர்த்தம், ஒரு புரிதலுக்கும் இங்க வந்து திருவாசகம் முற்றுவதல் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஒரு அர்த்தம், ஒரு புரிதலும் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அதனால என்னால அதை விட்டு எந்திரிக்கவே முடியல. சாயங்காலம் எப்போ முடியுதோ அப்பதான் நான் எந்திரிச்சேன். அந்த திருவாசகம் முற்றுவதல் முழுசா கேட்டது என் உடலுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆன்மீக உணர்வில் ஒரு பரிணாம வளர்ச்சின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு என்னை சாமி இழுத்துட்டு போயிட்டாரு. அதனால இங்க வந்து பூஜையும் முற்றுவதல் பண்ணுதலும் சரி, புனஸ்காரம், தர்மம் எல்லாமே இன்னைக்கு இங்க வந்து அனுபவம் நன்றாகவே இருக்கிறது. இன்னும் கூடவே இருந்துகிட்டு இருக்கு எனக்கு. அதுல வந்து பிரித்து பார்ப்பதற்கான வழிங்கிறது என்கிட்ட இல்லை. ஏற்கனவே நீங்க நிறைய தர்மம் செய்யறீங்க. உங்களுடைய வருமானத்திலிருந்து சில தொகையில கல்வி, மாணவர்களுக்கு கல்வி திட்டம், கஷ்டப்படுறவங்களுக்கு நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு, இந்த மாதிரி நிறைய தர்மம் செய்றீங்க. இருந்தாலும் இங்க ஆசிரமத்துல வந்து சில குறிப்பிட்ட நபர்களுக்கு தர்மம் செய்யும் பொழுது கர்மம் விலகும் என்பதை உணர்ந்திருக்கிறீர்களா? அது இருக்கு. இங்க வந்து பிறகு நான் பொதுவா தர்மம்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். இங்க வந்து பார்வையற்றோருக்கு முதல் செய்யணும். அடுத்து துறவியருக்கு, சன்னியாசிகளுக்கு செய்யணுங்கிறது இங்க வந்து தான் இது பண்ணு. இதுல நேத்து வெளியே வாக்கிங் போயிட்டு வரேன். ஒரு இடத்துல ஒரு கண்ணு தெரியாதவங்க, ஒரு அம்மா, கணவன், மனைவி, குழந்தையோட உட்கார்ந்துருப்பேன். எத்தனையோ நாள் போகுது, 5 ரூபா 10 ரூபா போடுவேன். ஆனா நேத்து அவங்கள பார்த்த உடனே இது பத்தாது, அவங்களுக்கு ஏதோ செய்யணுங்கிற உள் உணர்வு ஒண்ணு ஏத்துருச்சு. அவங்களுக்கு நாளைக்கு போய் என்ன ஏதுன்னு கேட்டு அவங்க தேவையை பூர்த்தி பண்ணணுங்கிற எண்ணம் எனக்கு வந்திருக்கு. அதனால அவங்களுக்கு செய்வதனாலுடைய விளைவுகள் நல்லா இருக்கு. அப்ப தர்மம் செய்தால் கர்மம் விலகும். அந்த 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 அனுபவபூர்வமாக இதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள். கண்டிப்பாக தர்மத்திற்கும் கர்மத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அதை மறுப்பதற்கும் மாற்று கருத்துக்கும் அங்க வழி இல்லை. தர்மம் செய்ய செய்ய நம்மை அறியாமல் நம்மிடம் இருக்கக்கூடிய கர்மங்கள் பனி போல் விலகிவிடும் என்பது உறுதியான நம்பிக்கை கருத்து. வாழ்க்கையும் ஆன்மீகத்தையும் நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? அதாவது வாழ்க்கையும் ஆன்மீகமும் ஒண்ணுதான். வாழ்க்கைக்குள்ள ஆன்மீகத்தை சேர்த்துட்டு வருவதுதான் இன்றைய கட்டிடம். நம்மளுடைய இந்திய ஒரு ஆன்மீக பயணமே குடும்ப வளத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஆன்மீகம். இந்த குடும்பத்தையும் ஆன்மீகத்தையும் பிரித்து பார்க்க முடியாது. ஆன்மீகம் நீங்க எப்போ பிரிக்கலாம்னா, நம்மளுடைய குடும்ப கடமைகள் எல்லாம் முடித்த பிறகு ஏன்னா நம்ம ஆன்மீகத்துக்குள்ள முழுசு நம்மளை ஈடுபடுத்திக் கொள்ளலாம். இந்த ஆன்மீகம் இருந்தாதான் குடும்ப வளம் வந்து சிறப்பாக இருக்கும். ஆன்மீகத்தை பிரிச்சீங்கன்னா குடும்ப வளம் கிடையாது. குடும்பத்தை கொண்டு போனா நீங்க ஆன்மீகத்துக்குள்ள வரவும் முடியாது. இந்த குடும்பம் இருந்தாதான் நீங்க ஆன்மீகத்துல அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு, அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு செல்லும் என்பது என்னுடைய கருத்து. இதுதான் என் முன்னோர்கள், ஞானிகள் எல்லாரும் போதித்த கருத்தும் அதுதான். குடும்பம் இல்லாம ஆன்மீகம் இல்லை என்பது உண்டு. நம்முடைய குழந்தைகளுக்கு இன்றைய காலகட்டத்துல மிகவும் தேவையான ஒன்றாக நாம் பார்க்கப்படுவது சிறந்த கல்வி மற்றும் ஒழுக்கம். இது 2ம் இருந்தா செல்வம் தன்னால தேடி வரும். இந்த மனநிலையில உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் வளர்த்து அவங்களுக்கான பாதையை திறந்து விட்டுருக்கீங்களா? என்னுடைய குழந்தைகளை நான் இதுவரைக்கும் ஒழுக்கம், கல்வி 2யும் கரெக்டா கொண்டு விடுத்தேன். ஆனா ஒழுக்கம், கல்வி மட்டும் ஒருத்தனுடைய வாழ்க்கையை முன்னேற்றுமானா, இல்ல அவனுடைய தூய எண்ணங்கள், தூய பயிற்சி, அடுத்தவன் மேல் பொறாமை இல்லாம இருப்பது,
எல்லாரையும் தன்னை போல் பிறரை நேசித்தல். நீ உன் உடம்ப எப்படி நேசிக்கிறியோ அதே மாதிரி அடுத்தவங்களை நேசிக்கணும்னு சொல்லிதான் என் பிள்ளைகளை இது வரைக்கும் வளர்த்து கொண்டு வந்து கொண்டு இருக்கேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய ஆசிரமத்தினுடைய தர்மங்களும் உங்களுடைய ஆன்மீக பயிற்சிகளும் தொடர்ந்து குரு அருளால் மிகச் சிறந்ததாக மாறும் என்பதிலே நம்பிக்கை இல்லை. நீங்கள் தொடர்ந்து ஆசிரமத்திற்கு பயணம் செய்ய வேண்டும். உங்களுடைய கடமைகளை எல்லாம் முடித்து கொண்டு இங்கே ஆசிரமத்திலே தங்கி நிரந்தரமாக சேவையும் வரக்கூடிய சமுதாயத்திற்கு நல்ல பயிற்சியும் கொடுக்க வேண்டும் என்று சுவாமி ரமணகிரி ஆசிரமத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சுவாமி ரமண பிரசாதானந்தகிரி. ஹரி ஓம், ஹரி ஓம், ஹரி ஓம். கண்டிப்பாக என்னால் முடிந்த அனைத்தையும் இந்த ஆசிரமத்திற்காக அனைத்தும் செய்து தருவேன் என்பது இதன் உறுதியளித்துக் கொள்கிறேன். நன்றி. ஹரி ஓம். ஹரி ஓம். ஹரி ஓம்.